உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டைப் கிளாஸ். ஸோ ஸ்லைடிங் வார்ட்ரோப்ல பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு உள்ள வந்து ஹிடனாக இருக்கும். ஸோ இது லிஃப்ட் பண்ணிட்டு பேக் லைட்டிங்க்கு ஸ்பேஸ்க்காக உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட்டட். ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இது டிஷ் வாஷர் டிண்டட் கிளாஸ் ஃப்ளூட்டட் இட்டாலியன் ஐலாண்ட் கிச்சன் பண்ணியிருக்கோம். HDHMR பிரான்ஸ் மாதிரி கோல்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அலெக்ஸ். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா லியா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்ஸ் வலசவாக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லக்ஸரி இன்டீரியர் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா போரில் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நம்ம இன்டீரியர் A to Z பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் மாடல் கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூனிக்காக பண்ணியிருக்கோம்னா இட்டாலியன் ஐலாண்ட் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் PVC யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா PVD போட்டு ப்ரொஃபைல்ஸ் ஷட்டர்ஸ் எல்லாமே இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் லக்ஸரியான சைட்டு, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு யூனிக்காக தெரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹாலோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பூஜை ரூம் தான். ஸோ பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த பூஜா ரூமு. ஸோ பூஜா ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கு. ஸோ எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டீக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அஷ்டலக்ஷ்மி பிராஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஆன்டிக்கில் பண்ணுவாங்க. ஆன்டிக் வந்து ரேட் கம்மி தான். ஸோ அந்த மெட்டல் இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பிராஸு. ஸோ பிராஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம இது டிசைனுக்காக நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராஸில் அஷ்டலக்ஷ்மி கான்செப்ட். ஸோ இது 8 பீசஸ் வரும். ஸோ இன்க்ளூடிங் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். 8மே வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் மாற்ற மாதிரி ஒரு பேனல் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அது அப்படியே ஃபால் சீலிங்கில் கண்டினியூ ஆகும். கீழே வந்து ஒரு டைல் டாப் போட்டிருக்கோம். ஸோ டாப் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படையல் ட்ரே. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர். சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேமினேட் ஃபினிஷ். ஸோ PVD கோட் பண்ண ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்கோல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டிசைனுக்காக அதோட பேக் லைட்டிங் வந்திருக்கும். ஸோ பேக் லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுறது தான், இதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் இல்லை. பேக் பேனலிங்க்குன்னு 1100 பண்ணுறோம். ஸோ இன்க்ளூடிங் அந்த சார்கோல் PVD கோட்டிங் எல்லாமே PVD ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே சேர்த்து 1100. கீழே வந்து பாக்ஸ் டைப்னால நம்ம வந்து 1250 பண்ணுறோம் கீழே பாக்ஸிங்க்கு. ஸோ உள்ள என்ட்ரான பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு பெரிய ப்ரீமியமாக ஒரு டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் ஒர்க். அந்த பேனல் ஒர்க் வந்து ரொம்ப ப்ரீமியமாக சார்கோல் லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். காம்பினேஷன் ஆஃப் கிளாஸும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸ் இல்லை, அது ஒரு கோல்டட் பிரான்ஸ் மாதிரி டைப் கிளாஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிவி வைக்கிற ஸ்பேஸ். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்வ்டு ஷேப் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மைக்கா இல்லை, இது PVCன்னு ஒரு லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு கர்வ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் பக்காவாக இருக்கும். ஸோ கர்வியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். இங்கே ஒரு கிளாஸ் ஷட்டர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் வந்து செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கிளாஸ் ஷட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ், PVD கோட் பண்ண ப்ரொஃபைல்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்லீக். ஸோ சில பேர் வந்து ஃப்ரேம் பெருசாக போடுவாங்க, இது எல்லாமே ஸ்லீக். ஸோ எல்லாமே ப்ரீமியம் செக்ஷனால் நம்ம அது யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிக்கு சைடில் வந்து ஒரு ஓப்பன் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பன் யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து PVCயில் மோல்ட் பண்ண லேமினேட்ஸ். ஸோ இதில் ஒரு ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஓப்பன் ஷெல்ஃப்னால அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக கேட்டாங்க. ஸோ அதனால் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 75 இன்ச் வரைக்கும் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அதை மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணது. இது பார்த்தீங்கன்னா லென்த்தி கொஞ்சம் ஹைட் வந்து டால் ஸ்டில் சீலிங் வரைக்கும் நம்ம வந்து பேனல் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். ஸோ இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1200 தான் நம்ம சார்ஜ் பண்ணுறது. ஸோ பேசிக்காக எல்லாருமே 1200 சார்ஜ் பண்ணுவாங்க, பட் லேமினேட் ஃபினிஷ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு PVC மைக்கா போட்டு கொடுக்குறோம். ஸோ ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஷட்டர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த எல்லாமே 1200லேயே நம்ம இது ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது லக்ஸரி செக்ஷன்னால நம்ம வந்து இந்த மாதிரி ரேஞ்சஸில் பண்ணுறோம். ஸோ இதுவே வந்து பட்ஜெட்ரி செக்மெண்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது நிறைய மாடல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ சிம்பிளாக எனக்கு லூவர்ஸ் இல்லாமல் பேனல் பண்ணி கொடுக்கணும், பட்ஜெட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து கம்மி பண்ணலாம். சிம்பிள் டிவி யூனிட் 20,000 தான் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஓரியண்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஒரு பார்ட்டிஷனுக்காக ஒரு டிவைடர் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிவைடர் பார்த்தீங்கன்னா நார்மல் டிவைடர் இல்லாமல் இதில் வந்து HDHMR போர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து PVC லேமினேட் பண்ணியிருக்கோம். இதில் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளூட்டட் பேனல்ஸ், ஃப்ளூட்டட் கிளாஸ், டிண்டட் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்க ரொம்ப நீட்டாக ப்ரீமியமாக
ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் இந்த பார்க்கும் போது வியூவே நல்லாயிருக்கும். ஸோ அங்கேருந்து சீ த்ரூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கிச்சன் ஸ்பேஸ்லேருந்து இங்கேருந்து யாராச்சும் பார்க்கணுன்னா கூட அவங்க பார்த்துக்கலாம், விசிபிளாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது ப்ரைவசியும் இருக்கும், விசிபிலிட்டியும் இருக்கும். ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 தான் per ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஸ்பேஸை ஹிடன் ஸ்பேஸாக காமிக்கிறதுனால நம்ம இப்படி ஒரு லோவர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு கேமரா டிவிஆருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டிவிஆர்லாம் வச்சுப்பாங்க, டிவிஆருக்கான ஸ்பேஸ். மேலே வந்து லாஃப்ட் கண்டினியூ ஆகுது, சிவில் ஒர்க் கண்டினியூ ஆகுது. நம்ம அதை பேனலிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக வந்து டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இடனாக இருக்கும். ஸோ டோர் இருக்கிறது தெரியாது, பார்க்கும்போது லூவர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ரெக்குயர்மெண்ட்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து நார்மலாக வந்து பேனல் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு வந்து ஆக்சுவலி சிவில் ஒர்க்கில் டிசைன் 2D எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இது சிவில் ஒர்க் தான், ஃபுல்லாக சிவில் ஒர்க் பண்ணி அவங்க வந்து நம்ம மேலே வந்து கவுண்டர் டாப் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட்டட் பேனல்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் லேமினேட் இல்லாமல் ஃப்ளூட்டட் லேமினேட். ஸோ இது வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் அலுமினியம் ஷட்டர்ஸ் போட்டு ஒரு க்ராக்கரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ க்ராக்கரி செட்டப் ப்ளஸ் ஒரு கிளாஸ் ஷெல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதை பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், இங்கே ஏதாச்சும் ஷோகேசிங் ஐட்டம்ஸ் வச்சுக்கிற மாதிரி. அது கீழே வந்து பேக்கிங் திங்ஸ், ஏதாச்சும் க்ராக்கரி திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வால்லேருந்து சீலிங் கவர் ஆகாமல் ஒரு பேனல் ஒர்க். ஸோ எல்லாமே வந்து இதில் கம்ப்ளீட் பிவிசி லேமினேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா இந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லைட்காக ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சிமிலர் தான். நம்ம ஃப்ரேமிங் பாக்ஸிங் எது பண்ணாலும் 1100, மேலே வரதெல்லாம் பேனல் ஒர்க்குக்கு நம்ம வந்து 1100 சார்ஜஸ் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்தனால நம்ம வந்து டிசைன் ஓரியன்டாக நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வெந்நீர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெந்நீர் க்ரூஸ் போட்டு டிசைன் பண்ணி அதில் இன்க்ளூடிங் பாலிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேனோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஸ்பேஸ்லையும் அந்த வெந்நீர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி, நம்ம டிசைன் ஓரியன்ட்டுக்காக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமோட அந்த பிராஸ் ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஷூராக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து டிசைன் ஓரியன்ட்டாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிட் அவுட் ஏரியா, சிட் அவுட் ஸ்பேஸுக்கு இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா WPCயில் ஒரு ஃபால் சீலிங். ஸோ WPC ஃபால் சீலிங் கம்ப்ளீட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs கிட்ட காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்குன்னா நம்ம கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்மளோட எதை வந்து லெவல் வந்து எப்பயுமே வந்து குவாலிட்டி வைஸ் சரி எதுவுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் பிளேவுட் தான், செஞ்சுரி பிளேவுட் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து எதுவுமே இல்லை. பட் காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய டிசைனுக்காக நம்ம பண்ணியிருக்கோம், கஸ்டமர் ஹாப்பிக்காக தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா இட்டாலியன் கிச்சன், இதுதான் வந்து இட்டாலியன் கிச்சன். இது வந்து ஐலாண்ட் டைப்பான கிச்சன். ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டைப்பில் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ஃபினிஷ் கிளாஸி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பர்டிகுலராக வந்து கிளாஸி அக்ரலிக் ஃபினிஷ் கேட்டனால நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்பைஸ் ரேக் பேண்ட்ரி யூனிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஹேண்டில் ஒன்று லென்த்தி ஹேண்டில் போட்டிருக்கோம் ஃபார் பேண்ட்ரிக்கு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ் வரும். அதுக்கடுத்து ஒரு ஆயில் புல் அவுட், திருப்பி டேண்டம் பாக்ஸ் வரும். ஸோ டேண்டம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளேட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பவுடர் கோட்டட் டேண்டம் பாக்ஸ். ஸோ இது வந்து நார்மலாக SS இல்லை, இது டேண்டம் ஸ்பெஷலி ஃபார் டேண்டம் பாக்ஸ்க்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் டேண்டம் தான். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் வச்சுன்னா பிளேட் ஹோல்டர் வந்துடும். ஸோ இங்கே வந்து தண்ணி போடுற பொருள் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. ஸோ இது வந்து எல்லாமே வந்து டேண்டம் பவுடர் கோட்டிங்னால உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இது வந்து ஒரு ஆயில் புல் அவுட். ஸோ இது வந்து டபுள் லேயர் ஆயில் புல் அவுட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் டேண்டம் தான். ஸோ இவங்களுக்கு வந்து டேண்டம் யூசேஜ் நிறையா இருக்கிறனால டேண்டம் கேட்டிருக்காங்க. இது வந்து கட்லரி. ஸோ அதுக்கடுத்து ஒரு ஓப்பன் டேண்டம் 2 பேஸ்கெட். இது வந்து அரௌண்ட் 40 kg வரைக்கும் தாங்கும். சேனலோட சப்போர்ட் வந்து 40 kg சப்போர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கட்லரி பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணி கூட திருப்பியும் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மேட்லாம் போட மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மேட் போட்டு கொடுத்துருப்போம். இது வந்து எல்லாமே இன்க்ளூடட் தான். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோரு. ஸோ ஷெல்ஃப்ஸ் வந்துடும். ஸோ இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் மேலே வந்து கேஸ் வந்து இன்பில்டு கேஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்சீல்ட் ஆகிருக்கும். ஸோ கேஸோட இது எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருப்போம். கண்ட்ரோல் எல்லாமே வால்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜிக் கார்னர் சொல்லுவாங்க. இந்த கார்னர் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக் கார்னர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஸோ சாஃப்ட் க்ளோசிங் இது வந்து ஆக்சுவலி பிராண்டட் தான். ஸோ பிராண்ட் இல்லாமல் நான் பிராண்ட்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் தாங்காது. பட் இது வந்து இதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. எல்லாமே வாரண்டி தான். ஸோ இதுக்கு எல்லாமே 10 years வந்து வாரண்டி இருக்குது. ஸோ இது அகைன் பார்த்தீங்கன்னா டபுள் டோரு ஷெல்ஃபு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் புல் அவுட். ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டு ரைஸ் புல் அவுட். ஸோ ரைஸ் ஸ்டோரேஜ்க்காக அவங்க பர்டிகுலராக கேட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OTG வரும். OTGக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ். இது இன்பில்ட் OTG. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 inch, 6 inch, இது 8 inch.
இது ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிவிட்டு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம், வென்டிலேஷனுக்காக ஜாலி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஹெட் யூனிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோல்டு ஷட்டர்ஸ் கொடுத்துருப்போம் டிசைனுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஸ்டோரேஜ். ஸோ அகைன் வந்து ஒரு டபுள் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சிங்கிள் டோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னிக்கு யூசேஜுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளைன் கலர் அக்ரலிக் தான் யூஸ் பண்ணி பார்த்துருங்க. இது வந்து ஆக்சுவலி உடன்னு. ஸோ உடன்லேயும் அக்ரலிக்லாம் வருது, மெட்டாலிக் எல்லாத்துலேயும் வருது. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதுவும் கிளாஸ் ஃபினிஷ் தான். ஸோ ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோ ஷைனிங் இருக்கும். ஸோ அக்ரலிக் எதுக்குன்னா ஈஸி டு மெயின்டெனன்ஸ், அவ்வளோதான். க்ளீன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து 6 inch ஹேண்டில் போடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில், லென்த்தி ஹேண்டில் போட்டிருக்கனால நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கன்சப்ஷனும் கம்மி தான். ஸோ இது கன்சீல்ட் ஆகிறதுனால ஸ்பேஸ் கன்சப்ஷன் கம்மி தான் இதுக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக எதுவுமே இருக்காது. அதனால தான் இங்கே கன்சீல்டு ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்சீல்டு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இது PVD கோட்டட் கோல்டு ஃபினிஷ். ஸோ இதே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஸ்கட்டிங் உங்கள் லெக் ஸ்பேஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஸ்கட்டிங் பீஸ் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா லைட் வந்திருக்கும். ஸோ அது வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட், லைட் அங்கே வேணும்னு. ஸோ அதனால டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பாக்ஸ் டைப்பு. ஸோ மேலே எல்லாமே பாக்ஸ் பண்ணுது. இதில் வந்து சிவில் ஒர்க் எதுவுமே பண்ணல. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் பண்ணியிருக்கு. நம்ம ஜஸ்ட் பேனலிங் கீழே பேனலிங் பண்ணி ஈவன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங் பண்ண மாதிரியே இருக்கும். பட் இது வந்து சிவில் ஒர்க் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு சிவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சிவில் காங்கிரீட் ஸ்லாப் இருக்கும். ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோசிங் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பாக்ஸ் பண்ண டைப்பு. ஸோ இதுவும் வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான். ஸோ அக்ரலிக்கில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரியில் கொடுக்கும்போது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அக்ரலிக்லையும் இது வந்து எட்ஜ் டேப்லையும் போட்டிருப்பாங்க. பட் நாங்கள் வந்து அப்படி பண்ணதில்லை. எல்லாமே இங்கே மேனுவலாக பண்ணனால இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸுமே அக்ரலிக்லேயே பண்ணியிருப்போம். ஸோ தட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மோல்டான மாதிரி இருக்கும். ஸோ இது ஐலாண்ட் கிச்சனு. ஸோ இந்த ஐலாண்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் ஏரியா சிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ சிங்க் கீழே பார்த்தீங்கன்னா 2 வந்து உங்களுக்கு டஸ்ட்பின் ஹோல்டர் மாதிரி வந்துடும் இங்கே. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது டிஷ்வாஷரு. ஸோ டிஷ்வாஷர் இன்பில்டு டிஷ்வாஷர். ஸோ டிஷ்வாஷருக்கான ப்ரொவிஷனும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வர யூனிட்ஸ், பிலோ கவுண்டர் யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து செஞ்சுரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 710. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா செஞ்சுரி தான். எல்லாமே இங்கே கிச்சனில் எல்லாமே செஞ்சுரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்க பார்த்தீங்கன்னா அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மேட் வருது, மெட்டாலிக் வருது, ஸோ உடன் ஷேடு எல்லாமே வருது. ஸோ எல்லாமே ஒரே ரேஞ்சு தான், ப்ரைஸ் எதுவும் டிஃபர் ஆகாது. ஸோ கீழே இருக்க எல்லாமே வந்து 2100 அதில் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா 1450 சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா 1450. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 750. ஸோ இதுவே வந்து நார்மல் மைக்கா கிளாஸி யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா 1750 வந்து கீழே பிலோ யூனிட்டு. ஸோ மேலே இருக்க ஓவர் ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா 650. பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா 1250 வரும், அது 650. லேமினேட் வந்து மேட்டு, கிளாஸி, டெக்ஸ்சர் எது வேணாலும் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 650லே வந்துடும். தௌசண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ வேரியன்ட் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. டிசைன்ஸ் என்ன வேணாலும் நம்ம காமிச்சு ஓகே பண்ணிவிட்டு அந்த டிசைன்ஸே பண்ணிக்கலாம். அது எல்லாமே இன்க்ளூடட் 650ல். ஸோ வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆக்சஸரி எல்லாமே 10 years வாரண்ட்டி, கம்ப்ளீட் 10 year வாரண்ட்டி. ஸோ அதே மாதிரி பிளேவுட், வுட் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து 10 years வாரண்ட்டி. ஸோ ஏஎம்சி 2 years வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணிவிடுவோம். ஏஎம்சினா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஸோ அதுக்கு எதுவும் சார்ஜஸ் பண்ணுறதில்ல. 6 month வந்து எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி கேட்போம். ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சுன்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டைனிங் ஸ்பேஸ் உங்களுக்கு. ஸோ டைனிங் ஸ்பேஸ் பக்கத்தில் வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது கீழே நம்ம கவுண்டர் பண்ணியிருக்கோம். கவுண்டர் பார்த்தீங்கன்னா WPCயில் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப்னால WPCயில் பண்ணியிருக்கோம். ஸோ இது மேலே அவுட்டர் ஃபினிஷ் எல்லாமே அக்ரலிக் கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். ஸோ இந்த காட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் காட்டு. ஸோ காட்டை கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இது லிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ வேணாலும் டம்ப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெளியில் தெரியாமல் டம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே இடிச்சிக்க கூடாதுன்னு நம்ம லேமினேட் ரோட்டில் ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்பேஸு. ஸோ அவங்க ஸ்டெடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்டெடி டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் ஹெட் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருப்போம். யூனிக் டிசைனாக இருக்கும். எல்லாமே மெட்டாலிக் ஃபினிஷ். அக்ரலிக் மாதிரியே இருக்கும், பட் அக்ரலிக் இல்லை. இது எல்லாமே மெட்டாலிக் லேமினேட் தான். ஸோ இந்த ஸ்டெடி டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே வந்து ஸ்லீக் ட்ராயர்ஸ். அவங்க கீழே உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துட்டு லெக் ரூம் கொடுத்துட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் வார்ட்ரோப் மாதிரி. ஸோ இந்த கண்டினியூஷன் காமி தான் இங்கே ஆஃப் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து ஹிடன் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஷெல்ஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து ஹிடனாக இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ ஹிடன் ஸ்பேஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் யூனிட்டு. ஸோ மேக்கப் யூனிட் பார்த்தா ஒரு புஷ்டாப் கொடுத்துருப்போம். உள்ள கிளாஸ் ஷெல்ஃப் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே செயின் கண்ணாடி இருக்கக்கூடாதுன்னு ஒரு செயின் கொடுத்துருப்போம்.
ஸோ இது எல்லாமே அலுமினியம் ஷட்டர்ஸ், பிவிடி கோட்டிங், கோல்ட் ஃபினிஷ். காட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக் ட்ராப் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். பேக் சைடில் வந்து வால்பேப்பர் பண்ணியிருக்கோம். ஸோ வால்பேப்பருக்கு 2 சைடு பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்கான மிரர் கொடுத்துருப்போம். ஸோ மிரர் கீழே வந்து ஒரு யூனிட் கொடுத்துருப்போம். சைட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்பேப்பருக்கு சுற்றி வந்து ஒரு கோலைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் அக்ரலிக்கு. ஸோ இதுக்கு ஒரு டிசைனுக்காக நம்ம கோல்டன் அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லைக் மிரர் மாதிரி ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணுற மாதிரி டைப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைடிங் வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் பார்த்தீங்கன்னா ஆங்கர் ஸ்பேஸ், 2 ட்ராயர்ஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். தவிர ஒரு ஸ்ப்ளிட் அவுட் மாதிரி ஒரு தனியாக ஒரு கபோச் வரும். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கபோச், இந்த சைடு ஆங்கர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிடிஎஸ்எஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருப்போம் டிசைனுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு லாக் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு வார்ட்ரோப். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ வைக்கிறதுக்காக ஒரு ஆங்கர் ஸ்பேஸ் ப்ளஸ் ஒரு ரேக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்டாண்டம்ஸ் கொடுத்துருப்போம். சாரீ நீங்கள் ஃபோல்ட் பண்ணி சாரீஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ ட்ரெஸ் எது வேணாலும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, நார்மல் ட்ராயர்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து 1450 இது ஃபுல்லாகவே இன்க்ளூட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே ஸ்டோரேஜ். ஸோ அதுக்கு மேலே ஒரு 8 இன்ச்சுக்கு குஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 8 இன்ச்சுக்கு குஷன் ப்ரொவிஷன் போட்டுருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு டிசைன் பர்பஸ்க்காக நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட். ஸோ நம்ம பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டிவிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ஒயர்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது, எல்லாமே பாக்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒயர் மேனேஜர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே ஒயர்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது தவிர இங்கே பார்த்தீங்கன்னா கோல்ட் அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைனுக்காக இங்கே பிவிடி கோட் பண்ண ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லாஃப் வந்து சிவில் லாஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃப்ரேம் போட்டு டோர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் கான்செப்ட்ஸ், எதுக்குமே ஹேண்டில் இருக்காது. மேலே இந்த கீழே இருக்க க்ரூ வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலே இருக்காது. ஸோ கீழே எல்லாமே நம்ம டேப்பர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் ஹேண்டில். ஸோ இதில் வந்து ஃபால் சீலிங் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன். ஸோ இந்த காட்டுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு அங்கே கோலைட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமுக்கு யூஸ் பண்ண லேமினேட் எல்லாமே வந்து நார்மல் கிளாஸி இல்லை, ஒரு மாதிரி மெட்டாலிக் டைப்பில் இருக்கும். ஸோ மெட்டாலிக் டைப்னா காசு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, காஸ்ட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே ரேட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் இல்லாமல் டிசைன் ஓரியன்ட்டாக எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணாலும் 1450 தான். ஸோ மேலே லாஃப்ட் எல்லாமே 650 பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் லைக் அக்ரலிக் மாதிரி இருக்கும். நியர்பை நார்மல் கிளாஸி விட இது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் பெட்ரூம் வந்திருக்கும். செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் காட் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ காட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேட் ஃபேப்ரிக். ஸோ ஃபேப்ரிக் வந்து நம்ம லெதர்லாம் யூஸ் பண்ணல, ஸ்வேட் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங்க்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பேக் லைட்டிங்க்கு. ஸோ இந்த பேக் பேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வால்பேப்பரோட கவர் ஆகிருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப யூனிக்காக நல்லா டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த காட் பார்த்தீங்கன்னா என்னென்னா இது ஒரு ஹைட்ராலிக் கான்செப்ட். ஸோ கீழே வந்து உள்ளே வந்து நம்ம நிறைய டம்ப் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு க்ளோஸ் தான். 120 kg வரைக்கும் சப்போர்ட் ஆகும். காட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஸ்லீக் ப்ரொஃபைல். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் கான்செப்ட். ஸோ இதுலேயும் ஹேண்டில்லெஸ் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடி ரேக்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் ரேக்ஸில் நம்ம என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்கப் திங்ஸ், பர்ஃப்யூம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஸ் வச்சுருப்போம். ஸோ இது ஃபுல்லாகவே ஓப்பன் புக் ஷெல்ஸ். நீங்கள் வந்து கிளாஸ் ஷெல்ஸ் போட்டு கொடுத்துரும் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று, ஹிடன் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் பே விண்டோ கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து 8 இன்ச்சுக்கு நம்ம குஷன் போட்டு கொடுத்துருவோம். கீழே வந்து அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்திருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் நம்ம வந்து இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, புக் படிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே ஈஸியாக இருக்கும். பார்த்தா வென்டிலேஷனுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம் டிசைனுக்காக. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஓவரால் பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு டிசைனில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கான்செப்ட், கலர் கான்செப்ட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்கும், கீழே மேட்டாக இருக்கும். இந்த மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த க்ரூஸ் வந்து டீகோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்து நம்ம கோல்டன் ப்ரொஃபைல்ஸ் அங்கே மாஸ்டர் பெட்ரூமில் யூஸ் பண்ண மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ ஹேண்டல்லாம் நார்மலாக எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல போடுவாங்க. இது எல்லாமே யூனிக்காக நம்ம கிளைண்ட் கிட்ட ஒன்று கேட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பிவிடி கோட்டட் எஸ்எஸ் தான். ஸோ எல்லாமே எஸ்எஸ் ஹேண்டில்ஸ். ஸோ இந்த வார்ட்ரோப்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க வந்து ட்விங்ஸு. ஸோ ட்விங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு சிமிலராக கேட்டாங்க. ஸோ இது ஆங்கர் ஸ்பேஸ் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டாண்டம்ஸ் வச்சிருப்போம். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கிளாஸ் ஸ்டாண்டம்ஸ் இவங்க
இதில் வந்து எல்லாமே கிளாஸ் டேண்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்ட்டிஷன் பண்ணி இங்கே வந்து ஷெல்ஃப்ஸ் போட்டுருவோம். ஸோ எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே சிமிலர் தான், சேமாக இருக்கும். ஸோ சேம் தான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். ஸோ காட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் டிசைனு பிவிடி கோட் பண்ண ப்ரொஃபைல்ஸில். ஸோ இங்கே எல்லாமே வந்து பிவிடி கோல்டு ப்ரொஃபைல்ஸ் தான் பண்ணியிருப்போம், ஏன்னா ப்ரீமியம் செக்ஷன்னால. ஸோ இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ரேக் வச்சிருக்கோம். நீங்கள் அங்கே செட்டப் பாக்ஸ் எல்லாச்சும் வச்சிங்கன்னா அங்கே வச்சுக்கலாம். எல்லாமே ஒயர்ஸ் எல்லாமே ஹிடன் தான். ஸோ ஒயர் மேனேஜர் கொடுத்துருப்போம். ஸோ அதுவுமே வந்து நார்மலாக போடாமல் நம்ம வந்து பிராஸ் கோட்டட் தான் போட்டிருப்போம். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டிவி கம் ஸ்டெடி ஸ்பேஸ். ஸோ ஸ்டெடி ஸ்பேஸ் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீக் ட்ராயர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு பஃபி ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். அந்த பஃபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெஸ்ஸிங் அங்கே வச்சுக்க முடியாதனால இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பஃபி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங்காக. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம ஓப்பன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா அதுவுமே இதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். 2 ட்ராயர்ஸ் உள்ள ரேக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எல்லாமே ஒரே மாதிரி சிமிலராக காமிச்சிருப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும். டிசைன் சூப்பராக நல்லா வந்துருக்கு. ஸோ இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டைப்பு. ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா கர்வியாக இருக்கும். ஸோ இந்த ரூமுக்கு எப்படியோ அது மாதிரி டிசைன் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். சிம்பிள் நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாத்ரூம் 3 பாத்ரூம்ஸ் இருக்குது. 3 பாத்ரூம்ஸ் எல்லாமே நம்ம பிவிசியில் வேனிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான். ஸோ இது அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி மைக்கா லேமினேட்டு. ஸோ இன்னர் வந்து பேஸ் வந்து டபிள்யூபிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ் வந்து டபிள்யூபிசி, அவுட்டர் வந்து பிவிசி மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி ஹேண்டில்லெஸ் லாஃப்ட் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். ஸோ நம்ம வந்து கிளைண்ட் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா A to Z வந்து நம்ம கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த சைடு வந்து கைடன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம டைல் லேயிங்லேருந்து இன்க்ளூடிங் பெயிண்டிங், வால்பேப்பர் எல்லாமே கம்ப்ளீட் கைடன்ஸு, இன்க்ளூடிங் மெட்டீரியல் வந்து செலெக்ஷன் அப்போ நம்ம லேமினேட்க்கு கலர் காம்பினேஷனில் எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது யூனிக்காக இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எல்லாமே கான்செப்ட் வந்து மர்ஜ் ஆகி போயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd பெட்ரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம தான் செட்டப் பண்ணது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கபோர்ட் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைடிங் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இந்த ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ரேக்ஸ் வைக்காமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் இந்த டேண்டம்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம், கிளாஸ் டேண்டம்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணதெல்லாம் ஈஸியாக வியூ பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் ஸ்பேஸு. ஸோ கீழே வந்து ஒரு ட்ராயர்ஸ் வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் சேனல்ஸு. ஸோ இது சாஃப்டாக க்ளோஸ் ஆகும், ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஒரு சென்டர் லாக் ஒன்று போட்டிருப்போம். இதில் யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே வந்து க்ரூஸ் எடுத்தது. ஸோ 2 பேட்டர்னாக பிரித்து கீழே எல்லாமே வந்து க்ரூஸ் பண்ணி அதை டீகோ பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி அதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறதுக்கு கோல்டன் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து இது அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிவிடி கோட் பண்ண ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா கிளாசி ப்ளஸ் மேட் கான்செப்ட். ஸோ ரெண்டுமே மர்ஜ் பண்ணி ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து ப்ளூயிஷ் பிளான் பண்ணுது. ஸோ ப்ளூவாக கொண்டு வர மாதிரி தீம். ஸோ அதனால் இப்படி பண்ணு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவி யூனிட். ஸோ டிவி யூனிட்டுக்கு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஃபார் ஒர்க்கிங்காக. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி டிவிக்கு மேலே வந்து கிளாஸ் ஷெல்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் இருக்கும். இது எல்லாமே யூஸ்வல் நாப் இல்லை, இது எல்லாமே பிவிடி கோட் பண்ண நாப். ஸோ நார்மல் நாப்ஸு, நார்மல் ஹேண்டில்ஸ்லாம் நம்ம போடுறதில்ல. ஸோ இங்கே எல்லாமே ப்ரீமியமாக பண்ணனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸு. ஸோ இதுக்கு மேலே வந்து அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் போட்டு ஒரு ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபார் டிசைன் ஓரியன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி லேம்ப் ஒன்று வந்துடும், ஃபுல் ஒர்க் ஸ்பேஸ் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட். ஸோ யூனிட் வந்து கார்னர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹிடன் ஸ்பேஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோ. ஸோ பே விண்டோ கீழே வந்து சீட்டிங் கம் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கீழே இது பண்ணுற மாதிரி டைப்பு. இங்கே வந்து நம்ம செயின் போட்டு கொடுத்துருப்போம். இதுக்கு மேலே வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் 8 inch அவங்க குஷன் கேட்டாங்க. ஸோ ஆனால் குஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து ஒரு டிசைன் ஓரியன்ட்காக ஒரு லைட் கொடுத்துருப்போம், ப்ரொஃபைல் லைட். இங்கே வந்து பே விண்டோவில் ஒரு லைட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், ப்ரொஃபைல் லைட். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து ஒரு பேக் பேனல். ஸோ பேக் பேனல் பின்னாடியும் லைட் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வரும். ஸோ இது வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் கம் சைடு யூனிட் மாதிரி. ஸோ ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணிக்கலாம், சைடு யூனிட்டும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்க்கு ட்ராயர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபி ஒன்று வந்துடும். ஸோ அந்த பஃபி வந்து இதுதான் அந்த பஃபி. ஸோ இதுக்கு வந்து உட்கார்றதுக்கு ஒரு சீட்டிங்க்கு ஒரு பஃபி வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிங்கிள் வார்ட்ரோப்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஹிடன் ஸ்பேஸில் வந்து அவங்க ஏதாச்சும் சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு லாக் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோசிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்கப் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணால் உள்ளே வந்து கிளாஸ் ஷெல்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு லைட்டோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ எல்லாமே ஹிடனாக இருக்கும், எல்லாமே ஃப்ளஷ் லெவலாக இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிடி கோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பிவிடி கோட் பண்ண சிம்லர் கோல்டு ப்ரொஃபைலே இது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டு பண்ணலை. ஸோ கார்டு வந்து கிளைண்ட் வச்சிருக்கனால அவங்க அதே யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பேக் ட்ராப் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து சார்கோல் லூவர்ஸ் சொல்லுவாங்க. நார்மல் பிவிசியில் இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க, லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ
அது வந்து ஒரு கர்வ்டு டைப் கிளாஸ். ஸோ கார்னர் வந்து பெவில்டு பண்ணி கர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பாக்ஸ்லாம் வந்து 1250 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நார்மல் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப் பேசிக் ஸ்டார்டிங் வந்து 1250. ஸோ அது ஓப்பனபிள். ஸ்லைடிங்னு போகும்போது 1350 வரும். ஸோ இது வந்து டிசைன் ஓரியன்ட்னால 1450 நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக வந்து 19 mm தான் போடுவாங்க திக்னஸ். ஸோ நம்ம வந்து இது பிளாக் போர்டு ப்ளஸ் MDF யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். எதனாலனா பெண்ட் ஆகாது. ஸ்லைடிங்னால பெண்ட் ஆகிறதுக்காக இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் திக்காக போட்டிருக்கோம். ஓப்பனபிளில் 19 mm போடலாம் அது ஷட்டர்ஸ்க்கு. பட் இது வந்து இங்கே வந்து நாங்கள் பர்டிகுலர்லி பிளாக் போர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேக் பேனல் பார்த்தீங்கன்னா 1100 இந்த பேக் பேனல். ஸோ இது எல்லாமே வந்து கண்ணாடி, இது எல்லாமே இன்க்ளூடட், டிசைன் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ லைட் மட்டும் எலக்ட்ரிக்கல் மட்டும் கிளைண்ட் ஸ்கோப்பு, அது மட்டும் அவங்க சார்ஜஸ் ஆகும். ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண டிசைன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ஆர்கிடெக்ட் மூலியமாக போயிட்டு நம்ம டிசைன் பண்ணது. ஸோ நான் வந்து சார்ஜஸ் வந்து செப்பரேட் தான் கிளைண்டோட ஸ்கோப்பு. ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பெயிண்டோட 90 per square feet. நம்ம த்ரூ சென்னை பண்ணுறோம், த்ரூ தமிழ்நாடு பண்ணுறோம், எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு வரோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3Dலாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணி கிளைண்ட் கிட்ட காமிச்சாச்சு. ஆஃப்டர் அப்ரூவலுக்கு எடுத்து தான் நம்ம டிசைனுக்குள்ளே போகும். எல்லாமே கிளைண்டோட செலெக்ஷன் தான். ஸோ 3D காமிச்சிட்டு எல்லாமே அப்ரூவல் கிடைச்சோம் தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறது. ஸோ எல்லாமே டிசைன் ஓரியன்ட், எல்லாமே வந்து 1-to-1. ஸோ எல்லாமே ஆஃப்டர் கிளைண்ட் அப்ரூவல் தான் நம்ம வந்து இன்ஸ்டலேஷன்லேருந்து ப்ராசஸிங் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெரிய சைட்டு. ஸோ இங்கே வந்து சிவில் ஒர்க் ப்ளஸ் இன்டீரியர் போனதுனால இது வந்து எனக்கு 60 days ஆயிடுச்சு. பட் கம்ப்ளீட் 1.5 month நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ணலாம். ஸோ 1.5 month போதும், எல்லாமே 45 days கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது 3 bedroom, இது பெரிய ஒர்க்னால சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.